போன்று நம்மளுடைய பெற்றோர் நமக்கு அமானிதமோ சரி, நம்மளுடைய பெற்றோர்கள் நாம் நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்கிறோமோ அதை போன்றுதான் நாளை நம்மளுடைய குழந்தைகள் நம்மிடத்திலே நடப்பார்கள். பெற்றோர்களிடத்திலே நாம் காட்டுகின்ற அன்பும் பரிவும் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே அது பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் யூதர்களாக, மஜூசிகளாக, நசாராக்களாக அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களாக ஆக்குகிறார்கள். யோசிக்கணும். குழந்தைக்கு யாரும் நீ இப்படி ஆகுது சொல்றதில்லை, யாரும் போதிக்கிறது இல்லை, யாரோ ஹராம செய்யுன்னு சொல்றதில்லை, யாரும் தப்பு பண்ணு சொல்றதில்லை. ஆனால் அப்படி ஆவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் பெற்றோர்கள். குழந்தை தவறு செய்வதற்குண்டான அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அது செய்கின்ற அந்த தவறுக்கு பெற்றோர்களே காரணம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெற்றோர்கள் யூதராக்குகிறார்கள் என்றால் ஒரு குழந்தை யூதராக மாறுவதற்குண்டான சூழலை பெற்றோர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு ஹராமை செய்வதற்குண்டான சூழலை பெற்றோர்கள் ஏற்படுத்துகிறார்கள். நம்ம பிள்ளை தானே, நீங்க பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நினைப்பு, ஏன் பிள்ளை தானே, நான் என்ன தப்பா பண்ண, நான் இந்த வீட்டில் தானே இருக்கிறேன், ஏன் பிள்ளை தப்பு பண்ண மாட்டா என்ற ஒரு நம்பிக்கை நியாயம்தான். ஆனால் நாம் வாலிபமாக இருக்கின்ற பொழுது, நாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, நாம் காலேஜிலே படிக்கும் பொழுது இன்றைய காலத்திலே இருந்த தவறுகள் அன்றைய காலத்திலே இல்லை. தவறுக்குண்டான சூழல் இல்லை, கெட்ட நட்பு இல்லை. அதே காலத்தில் பேஸ்புக் இருக்கிறதா, வாட்ஸ்அப் உண்டா, ட்விட்டர் உண்டா? நீ சாதாரண இந்த செல்போன், பொதுவாக அன்றைய காலத்தில் ஒரு 4 வாலிபர்கள் 4 பசங்க ஒன்றாக சேர்ந்தா 4 பேர் அப்படி பேசுவார்கள், கிண்டல் அடிப்பார்கள், விளையாடுவார்கள், நட்பை பரிமாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள், வாங்குவார்கள். இந்த காலத்தில் ஒரு 4 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட ஒருத்தரை பார்க்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். ஆளாளுக்கு கையில செல்போனை வச்சுக்கிட்டு அதே நோடி இருக்கிறாங்க, தவிர பக்கத்துல யார் இருக்கிறான்னு கூட பார்க்கறது இல்லை. நட்புகள் குறைந்து விட்டது. ஆனா நம்ம சொல்றோம், நீ பேஸ்புக்கின் மூலமாக நட்பு வளர்கிறது, வாஸ்தவம் தான். ஆனா அதை நட்புக்காக வேண்டி நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்துபவர்களின் சதவீதத்தை விட அதன் மூலமாக கெட்டு போகக்கூடியவர்கள், ஹராமிலே வீழ்ந்து விடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகிறது. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாளிதழ்களை புரட்டி பாருங்கள், செய்திகளை நீங்கள் பாருங்கள், செய்திகளிலே கேள்விப்படுங்கள். ஒரு காலத்தில் எதுவெல்லாம் பாரதூரமான விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கருதப்பட்டதோ அதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் 1வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனை கொலை செய்கிறான். இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தி. அது ஒரு பெரிய காரணம் எல்லாம் அல்ல, சாதாரண ஒரே ஒரு விஷயம், ஒரு கேலியாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி யோசிக்கிறோம் நாம். ஒரு கேலி கிண்டலை கூட அது ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது யார்? ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஒரு கேலி செய்து கொள்வார்கள். இந்த கேலி சரி, கேலியை தாங்க முடியல, அதற்காக வேண்டி மறுபடி கேலி செய்வார்கள் அல்லது அடிப்பார்கள். அதையும் தாண்டி கொலை செய்கின்ற அளவிற்கு அவ்வளோ பெரிய ஒரு மனோ நிலையை ஏற்படுத்திய இன்றைய சூழலில் நம்மளுடைய குழந்தைகளை நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை நாமெல்லாம் நினைக்கிறோம், காலையில் எழுந்த உடனே என் பிள்ளையை நான் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறேன், மாலையில் வந்த உடனே நான் டியூஷன் அனுப்புறேன். அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சாதாரணமாக லீவ் டயத்தில் கூட பிள்ளைங்களோட உட்கார்ந்து அன்போட பாசத்தோட அதாவது கலந்துரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் நிகழ்ச்சி போடுகிறார்கள், டிவியிலேயே மூழ்குகிறார்கள் பெற்றோர்கள். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இது உதாரணத்திற்கு ஒரு செய்தி. ஆனால் இது போன்ற ஆயிரம் நிகழ்ச்சிகள் சின்ன சிறார்களுக்கு மத்தியிலே மிக பெரிய பாதக செயல்பாடுகள் நடக்கிறது அல்லவா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதனை எப்படி தடை செய்வது? யோசிக்க வேண்டும்.
எங்கேயோ நடக்கிறது என்று யோசிக்காதீர்கள். நம்மளுடைய தெருவில் எங்கேயோ ஒரு வீட்டில் தீப்பற்றி கொண்டும் என்று சொன்னால் நாம் மூலமாக இருப்போமா? அங்கே எரிந்த தீ நம்மளுடைய வீட்டில் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காற்று வீசுகிறது. ஆனால் இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய பாவம் காற்று வீசி பரவ தேவையில்லை, சாதாரணமாக பற்றி எரியும். அவ்வளவு மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய குழந்தைகளின் ஈமானை, நம்மளுடைய குழந்தையின் வாழ்க்கையை, நம்மளுடைய குழந்தையின் வருங்காலத்தை பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை யோசிப்பது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். முதலாவது விஷயம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு முன்னால் நாம் முதலாவதாக தீன்தாரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பெற்றோர்களிடத்தில் தீன் இல்லை, பெற்றோர்களிடத்தில் இறை எச்சம் இல்லை, பெற்றோர்களிடத்தில் இபாதத் இல்லை, ஒரு காலம் குழந்தைகளிடத்திலே எதிர்பார்க்க முடியாது. சமீபத்தில் ஒரு அறிஞர் பேசுகிறார், உங்களுடைய குழந்தையின் ஒழுக்கத்தில் கவனக்குறைவாக இருக்கிறீர்களா? பெட்டி படுக்கையை ரெடியாக்கி கொள்ளுங்கள் முதியோர் இல்லத்திற்கு செல்வதற்கு. நமது ஊரை போன்ற சில இடங்களில் முதியோர் இல்லத்திற்கு செல்வதில்லை, ஆனால் வீட்டிற்கு வர முடிவதில்லை. ரெண்டும் ஒண்ணுதான். சிட்டிகளில் முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்க, ஆனால் இதே போன்ற இடங்கள்ல வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. ஏன்னா நம்ம ஊர்ல முதியோர் இல்லை, இருந்திருந்தால் அங்கே கூட்டம் கூடி இருக்கும். என்னுடைய வீட்டில் என்னால் நிம்மதியா இருக்க முடியல, என்னுடைய பிள்ளைங்களுடைய டார்ச்சர், என்னுடைய மருமகமார்களுடைய டார்ச்சர், பிள்ளைங்க பேர பிள்ளைகளுடைய டார்ச்சர் என்று சொன்னால் அது முதியோர் இல்லத்துக்கு சமம் தானே. என்னுடைய வீடே எனக்கு நரகம் என்று புலம்புகின்ற பெற்றோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் புலம்பி புண்ணியம் அல்ல, இதற்குண்டான வழி என்ன என்பதை யோசிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே தீன் வருவதற்கு நாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் எவ்வளவு வாழுகிறோமோ அதிலே பாதிதான் நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே வரும் நல்ல விஷயங்களில். இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் 100% நல்ல விஷயங்களை செய்து காட்டினால் உங்களுடைய குழந்தைகளிடத்திலே 50% வரும். ஆனால் பாவமான காரியம் 1% உங்களிடத்திலே வந்தால் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் அது 100% வரும். இதுதான் பாவத்திற்கு நன்மைக்கு மத்தியோட வித்தியாசம். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வாய் பேச்சில் மட்டும் தன்னுடைய அந்த சீர்திருத்த பணியில் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்களோ அதைவிட பன்மடங்கு தங்களுடைய வாழ்க்கையை செய்து காட்டினார்கள். சஹாபாக்கள் ரமலான் 1 மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எண்ணுகிறார்கள், மாதம் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமே விசால் வைக்கிறார்கள். சௌமே விசால் மாலை நேரத்திலே திறக்காமல் தொடராகவே நோன்பு வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி நோன்பு வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்த சஹாபாக்கள் செயல்பாடுகள் ஏற்படுகின்ற குணபாடு அதிலே அதிகமான பவர் இருக்கிறது. அதனால்தான் சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வே இவ்வளவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ்வை விட ஒருபடி அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதிர்பார்த்ததை விட ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்து காட்டினார்கள். சஹாபாக்கள் 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள். சஹாபாக்கள் உலகப்பற்று உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளார் கூட வயிற்றிலே கல் கட்டி உலகத்திலே உலா வருகின்ற அளவிற்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். உங்களுடைய குழந்தை இறையச்சத்தோடு அவர்களுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டுமா? இவ்வளவு காலம் என்னுடைய தந்தையின் தந்தை அவர்களுடைய பாட்டனார் காலம் காலமாக கண்ணியத்தை காப்பாற்றி நம்மளுடைய குடும்பம், இனிமேலும் நம்மளுடைய பேரப்பிள்ளை, நம்மளுடைய பூட்டன் முப்பாட்டன் என்று அந்த கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டுமா? உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் தீன்தாரியாக வாழ்ந்து காட்டுங்கள். குறைஞ்சபட்சம் காலையில ஸ்கூலுக்காக எழுப்புறீங்களே, எழுப்பக்கூடிய உங்களுடைய பிள்ளைய காலையில ஃபஜ்ருக்கு அழைத்து வாருங்கள். சின்ன பிள்ளையிலிருந்து கூப்பிட்டு வாங்க. பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகமாக்க செய்யுங்கள். உலமாக்களோடு தொடர்பை அதிகமாக்க செய்யுங்கள். குர்ஆனோடு தொடர்பை அதிகமாக்க செல்லுங்கள். அது உங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அழுகின்ற குழந்தைகள் கூட பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், சில நேரம் தொழுகையை நான் நீட்டலாம் என்று நினைப்பேன், அழுகின்ற குரல் கேட்டு என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் என்று சொன்னார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு அழைத்து வாருங்கள். சில நேரங்களில் அது விளையாட்டு கவனம் இருக்கலாம், யாராவது ஒருவர் சத்தம் போடுவார்கள், அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் வரும். நாம்
நாம சொல்லி கொடுப்போம், நம்ம அத்தா தானேங்கிற தைரியத்தில் அதை விட்டுடும். ஆனா பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது எவரையாவது ஒருவரை பார்க்கும், அவர் சத்தம் விடுவார், அவரை பார்த்து தன்னுடைய சுழியை அடக்கிக் கொள்ளும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அரிஷே இல்லாத அந்த மறுமை நாளிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான் என்று சொன்னால், அதிலே ஒரு நபர் ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், யாருடைய கல்பு, யாருடைய உள்ளம் பள்ளிவாசலில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர் என்று சொன்னார்கள். பள்ளிவாசலில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலே எழுந்தவுடன் பள்ளிவாசல், காலையில எழுந்தவுடன் பள்ளிவாசல், மதிய பள்ளிவாசல், மாலை பள்ளிவாசல், இரவு பள்ளிவாசல், தூங்குகின்ற பொழுது கூட இஷா தொழுதுவிட்டு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் தொடர்போடு இருப்பார் என்றால் அவர் பாவம் செய்ய மாட்டார் என்று பொருள். அதற்கு அதுக்காக வேண்டிய 5 வக்து யார் பள்ளிவாசல் தொழுகிறாங்களோ அல்லது பள்ளிவாசலை யார் பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் என்று அல்ல. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள், பள்ளிவாசலோடு அதிக தொடர்பு கொண்டவர் ஈமான்தார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும். குறைந்தபட்சம் நாம பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஜும்மாக்களில் நிரப்பமாக இருக்கின்ற பள்ளிவாசல்கள், பெண்ணம்பெரும் பள்ளிவாசல்கள், எங்களுடைய பள்ளிவாசல் ரொம்ப பெரிய பள்ளிவாசல், லட்சக்கணக்கில் செலவு செய்து அதை டைல்ஸ் எல்லாம் மார்பெல்லாம் ஒட்டி ரொம்ப பிரமாண்டமாக கட்டி இருக்கிறோம் என்பதில் பெருமை அல்ல. அந்த பெருமை கியாமத்தினாலுடைய அடையாளம் என்ற ரசூலுல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பள்ளிவாசல் ஒவ்வொரு வக்திலையும் நிரப்பமாக இருக்கிறது, ஜும்மா போன்று இருக்கிறது என்று சொல்வதில் தான் பெருமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கட்டுகிறார்கள். குறுகிய காலத்திலே பள்ளிவாசல் இடம் பற்றாக்குறையாகி நாளுக்கு நாள் அவைகள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து காலம் வரை அது விசாலமாக்கப்பட்டு கொண்டிருந்தது என்று ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, மாலையில அவர்கள் டியூஷனுக்கு போகிறார்கள், இதோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தால் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்று பொருள். நம்மளுடைய குழந்தைகள் ஆடுகள் அல்ல, மாடுகள் அல்ல, அவர்கள் எல்லாம் அனிமல்ஸுகளா. அனிமல்ஸுகளை தான் காலையில் அவுத்து விட்டு மாலையில் கொண்டு வந்து கட்டுவோம். நமக்கு தேவையாகும் போது பாலை கறப்போம், அதோட விட்டுடுவோம். பகலெல்லாம் அது எங்க போகுது ஏது போகுது அப்படி நம்ம கவனிப்பதில்லை. நம்மளுடைய குழந்தைகள் அப்படி அல்ல, அவர்கள் தான் போறாங்களே, அவங்களே படிக்கிறாங்களே. எந்த ஆசிரியர்களுக்காவது தங்களுடைய மாணவர்களின் ஒழுக்கத்தை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்தது டீச்சி, நான் என்ன வேண்டுமோ அதை நான் போதிப்பேன், அவ்வளவுதான். மற்றது அவர்கள் பெற்றோர்கள் பார்க்க வேண்டியது. எந்த ஆசிரியராவது தங்களுடைய மாணவர்களை பற்றி கவலை கொண்டு பெற்றோர்கள் அழைத்து உங்களுடைய பிள்ளை இந்த சேட்டை பண்ணாரு, இந்த சேட்டை பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைய காலம் பிள்ளைகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண கூட இன்னைக்கு ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள். அடிய போட்டுடலாம். சில ஆசிரியர்கள் வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போனா அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத் சுக்ரியா தொழுதுட்டு போகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி வருகிறது என்று சொன்னால் நாளை யாரை நாம் குறை சொல்வது? எந்த ஒரு குடும்ப தலைவனும் தன்னுடைய மனைவியை குறை கூற முடியாது. ஏனென்றால் மனைவியும் நம்மளுடைய பராமரிப்பு கீழே தான் இருக்கிறார்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. இதே மஹல்லாவில், நம்மளுடைய மஹல்லாவில் அல்லாஹ்வுடைய கிருபையினால வீடுகளில் டிவிகள் ஓடிக்கொண்டே இருந்த வீடு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அந்த குடும்ப தலைவர் ஜமாத்துக்கு போனாரு, 3 நாள் போனார், ஒரு சில்லா போனார், 1 வருஷம் போனார், தன்னுடைய மனைவியை அனுப்பினார். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை மதரசாவிலே சேர்த்தார். இன்னைக்கு வீட்டில் டிவி இல்லை, 5 வக்து தொழுகை, தாலீம் அனைத்தும் நடக்கிறது. ஒரு காலத்தில் கூட மதரசாக்களில் வெறும் ஓதுவது மட்டும் என்று இருந்த நிலை மாறி இன்றைய மதரசாக்களின் நிலைமை, உங்களுடைய குழந்தை 10th முடிச்சு ஒரு நல்ல மார்க்கோடு எங்களிடத்திலே ஒப்படையுங்கள், அவர்களை நாங்கள் IAS அதிகாரி வரை நாங்கள் ஆக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய மதரசாக்கள் உருவாகிவிட்டது. கலெக்டராக நாங்கள் உருவாக்குகிறோம், இன்ஜினியராக உருவாக்குகிறோம், வக்கீல்களாக உருவாக்குகிறோம். உங்களுடைய குழந்தைகளின் டேலண்ட்டுக்கு தக்கவாறு அவர்களுக்கு நாங்கள் டிகிரி வாங்கி கொடுக்கிறோம். அத்தனை செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சமுதாயத்தின் காலத்தின் கட்டாயம் என்று இன்னைக்கு எத்தனையோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு குழந்தைகளை அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகளின் படிப்பு மட்டும் நம்மளுடைய குழந்தைகளை காப்பாற்றாது.
பொருளாதாரம் மட்டும் நம்மளுக்கு நிம்மதி தராது. குழந்தைகளிடத்தில் ஒழுக்கம் வந்தாக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் ஈமானை பறிக்கின்ற, ஒழுக்கத்தை வீணடிக்கின்ற, நம்மளுடைய பாரம்பரியத்தின் நற்பெயரை கெடுக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் காரணிகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. வைரஸ் கிருமி இன்று சாதாரணமாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய காலகட்டத்தில் உடலிலே ஏற்படுகின்ற அந்த வைரஸ் அது அழிக்க முடியாத அளவிற்கு பலம் பெற்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். சில நாடுகளிலே அந்த வைரஸ் கிருமி அது பரவிக்கொண்டே இருக்கிறது என்று அதற்கு அதிகமான முயற்சி செய்கிறார்கள். அதை அழிப்பதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். அந்த வைரஸ் கிருமியை விட இது மோசமானது. செல்போனில் வைரஸ் என்றால் அதுக்கு ஏதாவது சாப்ட்வேர் அந்த வைரஸ் கிருமியை அழிக்கலாம், கம்ப்யூட்டரில் அழிக்கலாம். நம்மளுடைய ஈமானில் வைரஸ் பதிந்து விடுத்து என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அது நம்மளுடைய பாரம்பரியத்தை அழித்துவிடும் என்பதை நம்மளுடைய கவனத்திலே கொண்டு நம்மளுடைய குழந்தைகளின் விஷயத்தில், நம்மளுடைய குடும்பத்தின் விஷயத்தில், நம்மளுடைய பெற்றோர்களின் விஷயத்தில், நம்மளுடைய பாரம்பரியத்தின் விஷயத்தில் ஷரியத்தை எப்படி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதனை நம்மளுடைய கவனத்திலே கொண்டு அல்லாஹ் ரசூல் சொன்னதன் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் அளிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.